ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான். மீன் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு 5 துண்டு மீன் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் நீ எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மீன் துண்டு வந்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போடுங்க போதும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு வாழை இலையை கட் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அதுலேயும் வச்சு வேக வைக்கலாம். ஆனால் அதில் வந்து மசாலாலாம் போட முடியாது, உப்பு மஞ்சள் தூள்லாம் போட முடியாது. இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் மீனில் வந்து உப்பு ஏறி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒன்று ஒன்றா வந்து நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா வந்து முள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து முள் இல்லாமல் புட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு எடுத்துருங்க தனியாக. இப்போ புட்டு எடுத்தாச்சு. இதை எப்படி வந்து தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே நான் பட்டை கிராம்பு எதுவுமே நான் இதில் சேர்த்துல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தனா போதும். நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம், அதனால் இப்போ போடல, அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்று வச்சுக்கிற மீன் துண்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா முட்டை மாதிரி இருக்குது. பசங்க மீன் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும். இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டான்னா விட்டுறலாம். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மசாலாலாம் அந்த மீனுக்குள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நானும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.